சங்கர் ரொம்ப ஹார்டாக ஒர்க் பண்ணார், நிறைய செலவு பண்ணார். ஆனால் செலவு பண்ணது படத்தில் தெரிஞ்சுது. ஏன்னா நிறைய பேர் டைரக்டர் செலவு பண்ணுறாங்க, ப்ராடக்டில் தெரியாது. சங்கரை பொறுத்தவரையிலும் செலவு பண்ணது அதே மாதிரி தோட்டாத்தரணி செட் ஆகட்டும், ரகுமானுடைய மியூசிக்கு எல்லாமே ஃபாரின்லலாம் ரீரெக்கார்டிங்லாம் பண்ணாங்க. ரொம்ப ரிச்சாக பண்ணியிருந்தாங்க. ஒரு ப்ரொசீஜியஸ் ப்ராடக்ட் அப்படின்னு சொன்னோன்னா சிவாஜியை சொல்லணும். அதுக்கு அந்த சிவாஜின்னு பேர் வச்சதுலேருந்து அவர் சிவாஜி சாருடைய பேராக இருந்தனால இந்த காம்பினேஷன் சிவாஜின்ற பேர் ஃபஸ்ட்டு டைம் ரஜினிகாந்த் அண்ட் சங்கர் காம்பினேஷன் வித் எங்களுடைய ஏவிஎம் பேனர் எல்லாம் சேர்ந்து ஒரு ஜெய்ஜாண்டிக் பிக்சராக வந்திருக்கு. ரொம்ப திருப்தியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. ஸோ இந்த படத்தில் ஃபஸ்ட்டு சரவணன் சார் அவங்களுக்கு நான் எப்படி நான் பாராட்ட சொல்கிறது எனக்கு தெரியல. ஸோ சிலது பணம் இருந்தால் உன்னையே உனக்கு தெரியறதில்ல, பணம் இல்லைன்னா யாருக்கும் நீ தெரியறதில்ல. அவ்வளோ பணம் இருந்தால் கூட அந்த பணம் தலைக்கு போகாமல் தொழில் தான் முக்கியம் சொல்லி இவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் கூட அத்தனை தொழிலாளிங்க இருக்காங்க, அவங்கள காப்பாற்றி அப்பா ஸ்தாபித்த அந்த ஒரு நிறுவனம் அதை காப்பாற்றிக்கிட்டு போகணும். இல்லைன்னா அப்படின்னு சொல்லி அவங்க படுற சிரமம் கஷ்டம் இருக்கு. ஹேட்ஸ் ஆஃப். அதனால தான் அவள் இன்னும் அவ்வளோ ஒரு புகழோடு இருக்காங்க. அவருக்கு கிடைச்சிருக்கிற மிகப்பெரிய சொத்து அப்படின்னு சொன்னால் அவருடைய மகன் குஹன். மிகப்பெரிய விஷயம். அவ்வளோ பெரிய பணக்கார குடும்பத்தில் பிறந்து அவ்வளோ பெரிய ஒரு ஸ்தானத்தில் இருந்து கூட அவர் கஷ்டப்படுறது, அப்பாவுக்கு ப்ராப்ளம் ஆகக்கூடாது, அப்பாவுக்கு டென்ஷன் ஆகக்கூடாது, அவருக்கு எந்த ஒரு வேதனையும் உண்டாகக்கூடாது, அப்பாவுக்கு இது தெரியக்கூடாது, இது தெரிஞ்சால் அவர் மனசு கஷ்டப்படும் சொல்லி எல்லாத்தையும் அவர் எடுத்துக்கிட்டு கஷ்டப்பட்டதை பார்த்து நிஜமா ஹேட்ஸ் ஆஃப் குஹன். நீங்களும் உங்கள் தாத்தா மாதிரி ஆகணும். அந்த ஒரு திறமை உங்கள்கிட்ட இருக்குது. டெஃபினெட்லி உங்கள் அப்பா வழிகாட்டுவார். உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அண்ட் இந்த படம் நீங்கள் செஞ்சதுக்கு மனமார்ந்த நன்றி. இந்த படம் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சங்கர் சார் மீட் பண்ணார். மீட் பண்ணிவிட்டு நான் இப்போ ஆஸ்திரேலியாவில் டூரில் இருந்தேன். நீங்கள் ஆஸ்திரேலியாவுக்கு வாங்க, அங்கே 2-3 டியூன் கம்போஸ் பண்ணிக்கலாம், நான் வீக்கெண்ட்ஸில் தான் ஷோ இருக்கும், அதுக்கப்புறம் ஃப்ரீ ஆகிடுவோம் சொன்னேன். அதுக்கேற்ற மாதிரி அந்த வேண்டுகோளை எடுத்து அவர் ஆஸ்திரேலியா வந்தார். அங்கே இந்த சஹாரா பூக்கள், அதுக்கப்புறம் வாஜி வாஜி, இந்த 2 டியூன் அவங்க கம்போஸ் பண்ணது. கம்போஸ் பண்ணிவிட்டு ஆரம்பித்த உடனே ஃபஸ்ட்டு வாஜி வாஜி பண்ணோம். அந்த வாஜி வாஜியில் என்ன ஆச்சுன்னா, the pressure of this film, the hype of the project was too much to artistically concentrate and do something. எது எடுத்தாலும் இது கரெக்டாக இருக்கா, இந்த அளவுக்கு போதுமா மியூசிக்கு, இந்த கொஸ்டின் எல்லாத்துக்குமே ஆர்கெஸ்ட்ரேஷன் பண்ணும்போது இந்த எக்ஸ்பெக்டேஷனுக்கு இது கரெக்டான்ற மாதிரி ஒரு கொஸ்டின் மார்க் எல்லாத்துக்குமே மிக்சிங் பண்ணும்போது அதே மாதிரி. ஸோ இந்த ப்ரெஷர் இருந்தாலும் ஐ திங்க் சில டேரக்டர் இருக்காங்க, அதாவது அவங்க ஸ்டோரி சொல்லும்போது எக்ஸ்ட்ராடனரியாக இருக்கும், பட் அதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வேறு டியூ டு வேரியஸ் ரீசன்ஸ் அது கொஞ்சம் கம்மியாகிடும். பட் இவர் சங்கர் பொறுத்த வரைக்கும் அவர் சொல்கிறது 1 மடங்கு இருந்ததுன்னா அவர் 10 மடங்கு பண்ணுவார் ஸ்க்ரீனில். அண்ட் ஃப்ரம் த பிகினிங், ஃப்ரம் ஜென்டில்மேன்லேருந்து நோட்டிஸ் தட் இட்ஸ் இன்க்ரெடிபிள் குவாலிட்டி வாட் ஹி ஹேஸ். ஃபர்ஸ்ட் சாங் வாஜி வாஜி வைரமுத்து சார் எழுதும்போது அவர் 130 பல்லவி எழுதியிருக்காரு. அதில் அப்புறம் அதில் நிறைய பல்லவி நல்லா இருந்தது. ஆனால் எது செலக்ட் பண்ண தெரியல, எல்லாரும் கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. எனக்கு பிடிச்சது வாஜி வாஜி முதல்லேருந்தே பிடிச்சது. பட் அது வாஜி வாஜி ஹிந்தி வேர்ட் மாதிரி தோணுச்சு சங்கர் சாருக்கு. அதுக்கப்புறம் அதனால எக்ஸ்ட்ரா ஒரு டியூன், அந்த பூம்பாவை ஆம்பல் ஆம்பல்ன்றது ஆல்மோஸ்ட் டேக் முன்னாடி கம்போஸ் பண்ணது. அதுவும் அவர் எழுதின வார்த்தையும் டேக்கு முன்னாடி இருந்தது. ஸோ லாஸ்ட் மினிட் இன்ஸ்டிங் சொல்லலாம். சங்கர் சார் ஃபர்ஸ்ட் இந்த பாட்டு கேட்கும்போது ஒரு கவாலி ஃபீலில் பண்ண நல்லா இருக்கும்னு சொல்லி கேட்டிருந்தாரு. அந்த கவாலி ஃபீலில் பண்ணப்போ இல்லை இது விஷுவலோட டெக்ஸ்டருக்கு மேட்ச் ஆகாமல் தெரியாது. ஏன்னா விஷுவல் எப்படி இருக்கு போதுன்னு சொல்லிட்டு ஷோர் சம் ரெஃபரன்ஸ். அந்த ரெஃபரன்ஸ் பார்க்கும்போது பார்த்தா அது அந்த செட்டுக்குள்ளேயே ஒரு படம் பண்ணலாம் இருக்கு. அந்த மாதிரி பெரிய செட்டு போட்டு தரணி சார் அசத்திருப்பாரு. बाजी 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 इन जीवन शिवाजी बाजी 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 इन जीवन शिवाजी अनबा वाळिड अळगै साणिड उन्नान वासने एन मेनियल नी पूसिविड
அடி நெட்டை நிலவே ரெட்டை திமிரே நெஞ்சில் முட்டி கொல்லு. வாஜி சாங் வந்து சங்கர் சார் சொல்கிறதுக்கு முன்னாடி இது மாதிரி கொஞ்சம் பிரம்மாண்டமாக இருக்கணும், கொஞ்சம் பெருசாக இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, ஸோ வி ஹேட் டு கோ டு ராமோஜி ஃபிலிம் சிட்டி பிகாஸ் அங்கே தான் தி ஹைட் ஆஃப் தி ஃப்ளோர் இஸ் அபவுட் மோர் தென் 52 feet ஹை கிரவுண்ட் லெவல்லேருந்து. தி ஏரியா ஆஃப் த floor is something like 150 by 120 இல்லை 200 by 140 அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால தான் we started working on the set வந்து அங்கே தான் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு we had to do that set there. அந்த வாஜி சாங்கில் வந்து ஒரு 4 floors கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம். முந்தினத்து யாரோ ஒருத்தர் கேட்டுன்னு இருந்தார், அது என்ன சார் 2 floor மட்டும் போட்டு 2 floor சிஜியில் பண்ணிங்களா அப்படின்னாங்க. சிஜியில் பண்ணுற வேலை வேறு, செட்டில் பண்ணுற வேறு வேலை. இந்த இவ்வளோ ஜனம் வச்சுக்கிட்டு அவ்வளோ பெரிய செட்டில் போடும்போது இந்த பக்கம் அவ்வளோ ஹைட் 50 feet ஹைட் தூக்கும்போது அந்த பக்கம் தூக்கணுமே. அந்த தூக்கும்போது அந்த 4 floors பண்ணோன்னா அதுக்கு எவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்கணும், அதுதான் கேல்குலேஷன் அங்கே. ஸோ அதுதான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்தது. எனக்கு எப்படி நிற்கும்னு பார்த்துட்டு கம்ப்ளீட்டாக கரெக்டாக வந்து ஸ்கொயராக வச்சேன்னா அவ்வளோ இருக்காது அப்படின்னு கொஞ்சம் செமி சர்க்குலராக கொண்டு வந்தது டோட்டலாகவே. ஸோ செமி சர்க்குலர் போடும்போது அந்த வெயிட் வந்து ஈஸியாக மேனிப்புலேட் ஆகும், அது மேலே ஒன்றுத்துக்கு மேலே ஒன்று பேஸ் அந்த ஸ்ட்ரென்த்தும் வரும் நான் சும்மா ஸ்ட்ரெயிட் லைனில் போடுறதை விட. ஸோ தட் இஸ் ஹவு ஐ காட் இன் டு தட் டிசைன் ஃபேக்ட். அண்ட் தென் வி வாண்டட் டு கெட் தட் ஸ்விம்மிங் பூல். ஸோ த ஹோல் ஃப்ளோர் வாஸ் raised up for about 5.5 feet ஹைட்டில் ஃபுல் ஃப்ளோர் பிளாட்ஃபார்ம் போட்டுட்டு தான் ஒர்க் பண்ணோம். பணம் நம்ம செலவு பண்ணும்போது அது வந்து எவ்வளோ தூரத்துக்கு செல்லுலாய்டில் வரும்போது அதோட இம்பார்ட்டன்ஸ் தெரியுது. அதுதான் ஆர்ட் டைரக்டரோட வேல்யூ. ப்ராபப்ளி இன்டீரியரில் பண்ண செட்டுங்களையே நான் பண்ண ஒர்க்லேயே இதுதான் பெரிய செட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் செட்ஸ் ஐ எவர் கிரியேட்டட் இன்சைட் அ ஃப்ளோர். வாஜி சாங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏஷியாவிலே பெரிய ஃப்ளோர் ராமோஜி ஃபிலிம் சிட்டி ஹைதராபாத்தில் இருக்குது. அந்த செட்டு முழுக்க போட்டால் எப்படி இருக்கும், செட்டை வந்து வால் டு வாலில் இருக்கிறதே அது இருக்கிறதே பெரிய செட்டு. அந்த செட்டு ஃபுல்லுக்கும் அந்த ஃப்ளோர் ஃபுல்லுக்குமே செட்டு போட்டு தோட்டத்தரணி சாரோட எக்ஸலண்ட் அவரோட அந்த கலர் காம்பினேஷன் அதெல்லாம் போட்டு எல்லாம் கம்பைன் பண்ணி ஒரே ஒரு 3-4 மாடல்லாம் எடுத்து வந்து காமிச்சார். ஸோ அது மாதிரி பேச அது மாதிரி நல்லா பெருசாகிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு ஒரு நல்ல செட்டு போட்டாச்சு. இன்னும் லைட்லாம் பண்ணியாச்சு. ஆனால் ஏதோ செட்டுக்கு போய்ட்டு அந்த 3 நாள் லைட் பண்ணிட்டு இருக்கேன், ஏதோ ஒன்று குறையுது எங்கே ஒன்று மிஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இல்லை. பின்னாடி இந்த டிஸ்கோல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, ஜெனான் லைட்னு ஒரு பீம் மாதிரி ஒரு லைட் வரும். இந்த டிஸ்கோல்லாம் பார்த்துருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஒரு லைட் ஒரு பாம்பேலேருந்து ஒரு 4 லைட்ஸ் எடுத்து வந்துட்டு அங்கே போட்ட ஒன்று பார்த்தா ஃபுல்ஃபில் ஆகிடுது. என்ன ஏதோ ஒரு குறை இருக்க மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா. அது வந்து உண்மையாகவே அந்த ஹோல் செட்டுக்குள்ள ஒரு நேச்சுரல் தனம் ஒரு ரியல் ஒரு யதார்த்தத்தை கொண்டாந்துருச்சு அந்த 3 பீம் ஆஃப் லைட்ஸ். அதில் பார்த்தீங்கன்னா ஸ்ரேயா ரொம்ப நல்லா இருப்பாங்க, நல்லா டான்ஸ் பண்ணியிருப்பாங்க. ரஜினி சார் கூட சேர்ந்து இந்த கம்பீரம், இந்த ராஜா லுக்கு ரொம்ப நல்லா வந்தது அந்த சாங். I must talk about Shreya. I think இந்த படத்துல she's looking completely fabulous. So many people வந்து என்கிட்ட சொல்லியிருக்காங்க that she's looking absolutely hot அப்படின்னு. நான் ஸ்ரேயாவோட முன்னாடி ஒர்க் பண்ணியிருக்கேன், 1820 ஒர்க் பண்ணியிருக்கேன், மழையில் ஒர்க் பண்ணியிருக்கேன். பட் சம்திங் about her this time, she's looking brilliant and it's really a great performance. The best parts are வந்து சாங்ஸ்ல எல்லா சாங்ஸுமே பிரமாதமா இருக்கு. பட் எனக்கு பிடிச்ச சாங் வந்து வாஜி as far as Shreya is concerned. Vaji தான் எனக்கு ஃபேவரட் சாங் தான். The set to begin with is done by Tothatani sir, and I think it's beautiful to create something so realistic, because every time I see that song and all my friends when they watch the song they feel like they've seen that palace somewhere before in their life. It's so grand, it's so beautiful, at the same time it's so real. And when I entered the set for the first time, I felt like a princess. The colors, the cut, it's just too beautiful. The choreography of the song, I think it's wonderfully done by Raju. Avlo periya setla every inch use penny Raju Sundaram beautifully choreograph panni irundharu. Vaji is also very, very, very close to my heart because it's the first song I started the film with.
பா விஜய் பற்றி பேசணுன்னா ஸ்டைல் சாங் பற்றி சொல்லணும்னா சொல்லிட்டே இருக்கலாம். ஏன்னா அவர் கூட நான் ஃபஸ்ட்டு தெனாலின்ற பாட்டில் ஒர்க் பண்ணேன். அதில் அவருக்கு விருதம் கிடச்சிது அந்த பாட்டுக்கு, சுவாசமே என்ற பாடல். அவர்கிட்ட ஒரு டியூன் கொடுத்தோம்னா ஒரு 20 பல்லவி 20 சேனல் கொடுத்துருவாரு. அண்ட் எவ்ரி திங் வில் ஹேவ் சம் சாம். அப்புறம் அதில் பெஸ்ட் எடுத்து போடலாம், இல்லைனா ஒரே ஃபுல் பல்லவி ஓகே பண்ணலாம். அதே மாதிரி ஸ்டைல் சாங்லேயும் அந்த சேலஞ்ச் இருந்தது அவருக்கு. ஏன்னா அந்த சாங் வந்து ஒரு நார்மல் சாங் மாதிரி இல்லாமல் ஒரு ஃபார்மே இல்லாத ஒரு பாட்டு அது. ஆக்சுவலாக ஸ்டைல்ன்றது தான் அதுக்கு ஒரு கீவேர்ட். அதுக்கேற்ற மாதிரி அமைஞ்சது அந்த பாட்டு. ஒரு கூடை சன்லைட் ஒரு கூடை மூன்லைட் ஒன்றாக சேர்ந்த கலர் தானே என் ஒயிட் அப்படிங்கிற ஒரு பாட்டு. அது வந்து எல்லாருக்குமே சூப்பர் ஸ்டார் அவருடைய பலமே என்ன, சக்தியே என்ன அப்படின்னா ஸ்டைல் தான் சூப்பர் ஸ்டார், அவர் தான் ஸ்டைல் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை தமிழகமே உணர்ந்து கொண்ட பிறகு இந்த பாடலை எழுதுறேன். இதுக்கு முன்னால 3 ஸ்டைல் பாட்டு வந்திருக்கு அவர் மேலேயே, அவரே நடிச்சிருக்கார் அவருடைய திரைப்படங்கள்ல. அப்ப இன்னும் அதிகமான உழைப்பு தேவைப்படும். அந்த பாடல்களில் வராத ஸ்டைல்கள் அந்த பாடல்களில் சொல்லப்படாத கோணத்திலிருந்து சொல்லப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு இயக்குனர் சங்கர் அவர்கள் சொன்னாங்க. அதுக்கு மிகப்பெரிய அளவில் எனக்கு பெரிய உறுதுணையாக இருந்தது ரஹ்மான் சாருடைய டியூன். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த பாடலினுடைய டியூனுடைய சந்தங்கள் வந்து அவ்வளவு துரிதமாக செயல்படும். அந்த பாட்டுக்குள்ளே நீங்கள் கேட்டிங்கன்னா தெரியும். அதுக்கு தமிழ் வார்த்தை போடும்போது அது இன்னும் ரொம்ப புதிய ஒரு விதமாச்சு. இந்த பாடல்ல வந்த வரிகள்ல ஒரு சின்ன ஒரு நுணுக்க நாங்க அதுல ஒரு மர்மம் வச்சிருந்தோம். அந்த மர்மத்தை திரைப்படம் வெளியாக வரைக்கும் காப்பாற்றுவது எனக்கு படாத பாடா இருந்துச்சு உண்மையிலுமே சொல்ல போனேன். ஏன்னா சூப்பர் ஸ்டார்னாலே தெரியும் அவர் கருப்பு. ஏன்னா என்னுடைய கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலருங்கிற பாட்டிலேயே நம்ம ஊர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் கருப்பு தான் எழுதி கைதட்டல் வாங்கின ஒரு பாட்டு அது. ஆனா அப்படி ஒரு கருப்பே சிறப்பாக பெற்ற ஒரு சூப்பர் ஸ்டாருக்கு நாங்க பாட்டு எழுதியிருக்கோம். ஒரு கூடை சன்லைட் ஒரு கூடை மூன்லைட் ஒன்றாக சேர்ந்த கலர் தானே என் ஒயிட்னு சொல்லி ரஜினி சார் பாடுறாரு. அப்ப இந்த பாடலுக்குள்ள ஏதோ ஒரு மர்மம் இருக்கு, அது என்னன்னு சொல்லுங்க. அது வந்து ஏன்னா அப்ப சிவாஜியோட பத்திய ஒரு சின்ன சிவாஜி படத்துக்காக ஒரு தீப்பெட்டி வாங்கினால் கூட அது தலைப்புச் செய்தி ஆகிவிடுமோங்கிற அளவுக்கு ஒரு பெரிய பிரம்மாண்டம் இருந்தது. அப்படிங்கும்போது இதுல ஏதோ ஒரு ரகசியம் இருக்கே, இந்த ரகசியம் சொல்லும் போது அவர்களிடம் அந்த நட்பு வட்டத்தையும் காயப்படுத்தாமல் அந்த செய்தியையும் முழுக்க மறைத்து அந்த பாட்டில் முழுக்க சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் வந்து ஒயிட், அதாவது வெண்மை நிறத்தில் ஒரு வெள்ளைக்கார துறையை போல வருவார் அப்படிங்கிற அந்த விஷயத்த வெளியவே சொல்லாமல் கடைசியாக திரைப்படம் பார்க்கும்போது தான் ரசிகர்களுக்கு அந்த ஒரு அற்புதமான காட்சி தெரிஞ்சுது. அப்போ நான் கூட நினச்சேன் இது எப்படி வந்து ரஜினி சார் பாட்டு முழுக்கவுமே அப்படி ஒரு வெள்ளைக்கார அம்சத்தோடு வர முடியும் அப்படிங்கிறத எனக்கு பிடிபடலை. ஆனால் படத்தில் வந்து இந்த பாடலை எழுதி பாடல் ஓரளவு பிரபலம் அடைஞ்சிருச்சு ஆடியோ ரிலீஸ்க்கு அப்புறம். படத்தோடு போய் பார்க்கும்போது தான் எவ்வளவு தூரம் அந்த சொன்ன விஷயத்தை நிஜப்படுத்துவதற்காக அவர்கள் மெனக்கெட்டு இருக்கணும் அப்படிங்கிற விஷயம் புரிஞ்சுது. ஏன்னா அவ்வளவு அற்புதமான அதில் கேமராமேன் அவர் K.V.Anand அவராகட்டும் மற்றபடி எல்லா கிராஃபிக்ஸ் பண்ணவங்க எல்லாருமே சேர்ந்து செய்யும்போது அது ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டணியான ஒரு உழைப்பு அந்த ஒரு பாடலுக்கு இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் அப்பாக்கு பண்ண படம் வந்து சந்திரமுகி அண்ட் அதுக்கப்புறம் இப்போ சிவாஜி. விஷுவல் எஃபெக்ட்ஸ் அண்ட் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஃபுல்லாக சந்திரமுகிக்கு பண்ணோம். அண்ட் சிவாஜியில் we focused a lot on 3D. ஸோ ஃபுல் 3D அனிமேஷன் பண்ணியிருக்கேன் சிவாஜியில். இப்போது அப்பாவோட படம் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சென்சார் சர்டிஃபிகேட்டுக்கு அப்புறம் அந்த டைட்டில் வர அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் இஸ் அ லாட். அண்ட் ஓல்டு பார்த்தீங்கன்னா அண்ணாமலையிலேருந்தே அந்த சூப்பர் ஸ்டார்ன்ற அந்த ரைட்டிங் வந்துட்டு ஸ்டார்ஸில் அப்பியர் ஆகிட்டு அதுக்கப்புறம் R.A.J.N.I அப்பா பேர் வந்துட்டு கேமராலேருந்து ஸ்க்ரீனுக்குள்ளே வர மாதிரி இருந்தது. ஸோ சங்கர் சார் சொன்னாங்க எல்லாமே புதுசு படத்தில், அப்பா காட்டிருக்கிற விதம் இஸ் ஸோ நியூ அண்ட் everything is young and alive and active. So and the R.A.J.N.I and the appaoda name color vandu inge we've done like a glass feel we've given for it and the transparency nariya add pannittu and the style full ah maatittu Rahman sarum full tune vera mari kuduthirukku opening. So it's completely new. So படத்துல பாத்தீங்கன்னா unlike any of the characters my dad's ever played before, he's an NRI. Right from the accessories he uses, like his mobiles and his laptops and everything. It's very, very classy. It defines a lot of that NRI typical modern computer geek.
ஸோ நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா எப்படி இப்போ கிராஃபிக்ஸே கம்ப்யூட்டர் வச்சு பண்ணுறது. ஸோ அந்த கம்ப்யூட்டருக்குள்ளே வர்றது அந்த அந்த மவுஸ் சீக்வென்ஸ் அண்ட் அந்த வைரஸ் சீக்வென்ஸ், அப்பா கம்ப்யூட்டர் கிட்ட பேசுறது, யூனோ ஹாய் பாடி ஷிவ் கூல் அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுலேருந்து தட் ஹோல் சீக்வென்ஸ் வாஸ் டன் பை அஸ். ஸோ நிறைய கான்செப்ட்ஸ் ஒர்க் பண்ணி பார்த்தோம். இது விஷுவலாக கம்ப்யூட்டர்லேருந்தே 3 dimension கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன் விட்டு வெளியே வரலாமா, இல்லைனா வேற எப்படி கேரக்டர்ஸ் பண்ணலான்னு. ஸோ 2 விஷயம் ட்ரை பண்ணோம். வி ட்ரைட் ரீக்ரியேட்டிங் அப்பா ஹிம்செல்ஃப். அப்பாவையே 3D-யா ஒரு யங் ரஜினிகாந்தா காட்டலாமான்னு ஒரு ஆப்ஷன் ட்ரை பண்ணோம். அண்ட் செகண்ட்லி வி வாண்டட் டு கோ ஆல் அவுட் காமிக் கேரக்டர். அது காமிக் கேரக்டர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கூட வி ட்ரைட் ஸோ மெனி டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ். ஃபைனலாக இப்போ நீங்கள் பார்க்குறது மவுஸ் வித் பாக்ஸிங் கிளவ்ஸ் இன் அ பாக்ஸிங் அரீனா. சங்கர் சார் சொன்னாங்க பாக்ஸிங் கிளவ்ஸ் அண்ட் ஒரு அரீனாவில் இருக்கிற இந்த மவுஸ் ஃபீல் வாஸ் வெரி எஃபெக்டிவ் அண்ட் இட் ஒர்க்ட். ஸோ கேரக்டர் டிசைனிங்லேருந்து ஆரம்பிச்சுட்டு அது ஸ்டேஜ்க்கு அப்புறம் வி வென்ட் இன் டு ஸ்டோரி போர்டிங். ஸ்டோரி போர்டிங் என்ன ஸ்டேஜ்னா விஷுவலாக நீங்கள் என்ன பார்க்குறீங்களோ இப்போ அது ஃபுல்லாக ஃபஸ்ட்டு வரைஞ்சிட்டு தென் தி இன்ட்ராக்ஷன் பிட்வீன் த கம்ப்யூட்டர் கேரக்டர் அண்ட் அப்பா. ஸோ அவங்க ஷூட் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் அந்த ஃபுட்டேஜ் நாங்கள் பேஸாக வச்சுட்டு அதுக்குள்ளே நாங்கள் க்ரியேட் பண்ண கேரக்டரை ஃபைனலாக காம்போசிட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபைனலாக பார்க்குறது இஸ் அன் இன்ட்ராக்ஷன் பிட்வீன் த கேரக்டர் படி அண்ட் அப்பா சிவாஜி இந்த ஃபிலிம். அந்த மவுஸுக்கு ஒரு வில்லன் கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ண வேண்டியிருக்கும் பிகாஸ் mouse, I mean, the laptop has to crash. So, adukku Shankar sir was decided on a virus. He said, virus mari onnu varnom. And a virus is not visually no one can see what a virus looks like. So, we created again. Adukku naanga designs pannom. You know, character designs or 5-6 varieties, different looks and different colors. Virus eppadilam imagination la kaata mudiyumo adallam pannittu தலை மேலே இன்னொரு கண்ணு மாதிரி வச்சுட்டு இப்போ நீங்கள் பார்க்குற வைரஸ் இஸ் லைக் தட். இட் ஹேவ் அன் ஆண்டனா. எப்படி அந்த கம்ப்யூட்டரோட ஃபீல் உடம்புல இருக்கும். அட் த சேம் டைம் இட்ஸ் அ வெரி கியூட் லுக்கிங் கேரக்டர் பட் இட்ஸ் த வில்லன் இன் த ஹோல் திங். ஸோ ஃபைனலி அந்த வைரஸ் வந்துட்டு தப்பான பாஸ்வேர்டுக்கு அப்புறம் இட் erase the entire data in the computer. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மவுஸ் கேரக்டர் படத்தில் வருது will hardly be like you know four shots and that's it. அது அவ்வளோதான் வரும். பட் அதுக்கே ஒரு தனி கதை we created. அது மவுஸ் உள்ள how does it respond, வாய்ஸ் ரெக்கக்னிஷன் எப்படி பண்ணுறது, அது தப்பா அது லாஸ்ட் சான்ஸ் வேறு கொடுக்கும். ஒன் வேர்ட் மிஸ்ஸிங் நீ தப்பா சொன்னீங்கன்னா you know it's going to crash. அதுக்கப்புறம் ஒரு வில்லன் அங்கே வைரஸ் மாதிரி காட்டிட்டு this whole thing was done. இப்போ கூட ரீசெண்டாக நான் சங்கர் சார் கிட்ட பேசினேன் அண்ட் அவங்க சொன்னாங்க யூனோ சாந்தர்யா ரொம்ப நல்லா ரிசீவ் பண்ணியிருக்காங்க இந்த கேரக்டர் ஆடியன்ஸ் அண்ட் சில்ட்ரன் இன் பர்டிகுலர். அண்ட் சங்கர் சாரோட ஓன் சன்னோட ஃபேவரட் கேரக்டர் இந்த மவுஸ் கேரக்டர்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ ஐ ஃபெல்ட் வெரி ஹாப்பி and I just hope you all enjoyed seeing the character and Appa interacting with the laptop just as much as we enjoyed making it. I am a die-hard fan of my father's. I've already seen the film 9 times. நான் இன்னொரு 10 times பார்ப்பேன். But எனக்கு ரொம்ப படத்துல பிடிச்ச ஒரு விஷயம் நீங்க கேட்டீங்கன்னா my most favorite scene is that tea கடை auto scene. Appa meets Adi for the first time after he becomes boss, after he becomes second halfல. And what a fabulous scene. That is typical Rajni sir, you know, that is typical Appa and every part of him enjoyed that scene. And the Kindle Appa and the subtle comedy, you know, serious scene and the subtle comedy pandrathu, he's fabulous in that. And on the scene full ah pannirpanga and on the stool lende எழுந்து camera கிட்ட நடந்து அந்த background score ரஹ்மான் சார் அதுக்கு கொடுத்த background score mind blowing. சஹாரா பூக்கள் அந்த பாட்டு பண்ணும்போது டியூன் கேட்டு ரொம்ப பிடிச்சிச்சு சங்கர் சாருக்கு. அதுக்கப்புறம் அந்த டியூன் வந்து நம்ம செதுக்கி அந்த சாங்காக பண்ணிவிட்டு வைரமுத்து சார் எழுத ஆரம்பிச்சுட்டு பாட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டு பாட்டு கேட்கும்போது இதுனா ரொம்ப ரொம்ப மெலடியாக இருக்குது, இந்த படத்துக்கு மேட்ச் ஆகாமல் தெரியாதுன்னு சொல்லி டவுட் வந்துச்சு அவருக்கு. அதுக்கப்புறம் அடுத்து சரி இந்த பாட்டு வேணாம்னு சொல்லி தூக்கி போட்டு அடுத்து இன்னொரு பாட்டு பண்ணோம். அந்த பாட்டு முடிச்சோடனே திருப்பி டவுட் வந்துச்சு அவருக்கு, இந்த பாட்டு கரெக்டாக இருக்குமா அந்த படத்துக்குன்னு சொல்லிட்டு. நான் சொன்னேன் ஃபர்ஸ்ட் பண்ண பாட்டு கரெக்டாக இருக்கும், அது கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஸ்பீடு வந்து ஏற்றி அப்புறம் உதித் நாராயண் பாடினார் அந்த பாட்டு பாடி. அதுக்கப்புறம் அப்போ கூட அவர் கன்வின்ஸ் ஆகலை, கரெக்டாக இருக்குமா தெரியாது, நீ உன் பேச்சை நம்பி இந்த பாட்டு எடுக்கிறேன்னு சொல்லி இட் வாஸ் வெரி ஸ்வீட். அண்ட் நான் சொன்னேன் மியூசிக்கலி இந்த மாதிரி பாட்டு வேணும் அந்த படத்துக்குன்னு சொல்லிட்டு ஐ ஹேட் டு ரீஅஷ்யூர் ஹிம். அந்த டைமில் லண்டனில் இருந்தேன் ஆக்சுவலாக. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 1 hour கிட்ட பேசிட்டோன்னா அவர் கன்வின்ஸ் ஆகிட்டார், சரி இந்த பாட்டு வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு. Before 2 weeks we started shooting for Sahara. Shankar sir told me that it's a set which you can't really believe that can happen in reality. I didn't know what he was talking about. I had a glimpse of the drawing done by Thotatani sir. He refused to give me any insight of what it's going to look like.
So I was clueless. On the day of the shoot, when I saw the set, I couldn't believe. I really couldn't because it was just too beautiful to see it in the reality. Imagine if it's so beautiful on the TV, on the big screen. Imagine how beautiful it was. And when I finally went to shoot for the song, it was unbelievable. And the all glass setup, crystals, waterfall, even a glass piano. எல்லாமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஹைலி ரொமான்டிக்காக இருந்தது. சஹானா பாட்டில் வந்து 50 feet ஹைட்டில் வந்து வாட்டர் ஃபால்ஸ் போட்டோம் அப்படின்னா வேறு எங்கேயும் போட முடியாது. அது இல்லாத இந்த ஸ்ட்ரக்சர் வந்து இட் டுக் அஸ் அபவுட் வி டிட் த ஹோல் செட் இன் 25 days பண்ணோம். 25 days அந்த செட்டு போடுறதுன்றது வந்து சர்வசாதாரண விஷயமே கிடையாது. ஃப்ளோர் சைஸ் நான் சொன்ன மாதிரி 200 அடிக்கு 140 அடி விடத்தில் 52 feet ஹைட்டில் சீலிங்கில். ஸோ வி ஹேட் டு கன்ஸ்ட்ரக்ட் அந்த ரவுண்ட், அந்த ஸ்கொயர், அந்த ட்ரையாங்கிள், இந்த மாதிரி 3 ஸ்ப்ளிட் பண்ணேன். செட்டு போடும்போது நிறைய ஸ்கெட்சஸ் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு இது நல்லா இருக்குமா அது நல்லா இருக்குமா அப்படின்ட்டு பார்த்துட்டு இந்த பேசிக் ஜியாமெட்ரிக் பேட்டர்ன்ஸ் ரவுண்ட், ஸ்கொயர், ட்ரையாங்கிள் இதை வச்சுக்கிட்டே நான் ஒர்க் அவுட் பண்ணேன். அதே வந்து பெரிய டூமாக பண்ணால் எப்படி இருக்கும், இது பெரிய ஸ்கொயர் அப்படி பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதுலேருந்து ஒரு டிசைன் கான்செப்டாக கொண்டு வந்து அது ஃபுல்லாக வாட்டரில் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றதான். சங்கர் சார் வந்து ஒரு பேசிக் ஐடியா வந்து அவர் கொடுத்துடுவார். இந்த மாதிரி இப்படி இருந்தால் இந்த கிளாஸில் ஏதாவது ஒர்க் பண்ணலாமா அப்படின்ட்டு. அதுலேருந்து நாங்கள் வந்து வி ஹாவ் டு விஷுவலைஸ் த ஹோல் திங் அண்ட் வி ஹாவ் டு ஒர்க் இட் அவுட். இந்த கிளாஸ் சாங்கில் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் பண்ண வச்சோம். இது வந்து என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் மணி நாகசுப்ரமணியம் பெங்களூர்லேருந்து அவர் தான் அதுக்கு டோட்டலாக இன்சார்ஜ் எடுத்துக்கிட்டு அவருக்கு இந்த ஃபெசிலிட்டி இருந்தது கொஞ்சம் பிளாஸ்டிக்கில் எல்லாம் பண்ணுறதுக்கெல்லாம். இந்த கிளாஸ் வந்து ஃபுல் கிளாஸ் நிற்கிறதுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் என்ன செஞ்சுருக்கோன்னா கிளாஸும் கொஞ்சம் அக்ரிலிக் ஆட் பண்ணிவிட்டு அது ரெண்டுத்துலையுமே முடிச்சிட்டோம். அந்த செட்டில் யூஸ் பண்ண அளவுக்கு கிளாஸ் வந்து எந்த இந்தியன் திரைப்படத்துல எதுவுமே யூஸ் பண்ணது கிடையாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏவிஎம்மை பொறுத்த வரைக்கும் பட்ஜெட்டை பற்றி இது வரைக்கும் ஒரு வார்த்தை கேட்டது கிடையாது. ஸோ த பட்ஜெட்ஸ் ஆர் ஆல்வேஸ் ஸ்போக்கன் டைரக்ட்லி டு த ஸ்டூடியோ. அதனால் என்ன ஆயிடுச்சுனாக்கா எனக்கு வந்து கான்சன்ட்ரேஷன் ஆஃப் தட் ஒர்க் வாஸ் மச் பெட்டர். பிகாஸ் அதை ஒர்க்லேயே பார்த்துட்டே இருக்கேன். இல்லை இதுக்கு செலவாச்சா அதுக்கு செலவாச்சா அப்படின்னு பார்க்காத, யூ ஜஸ்ட் ஹேட் டு கான்சன்ட்ரேட் ஆன் த ஒர்க் அண்ட் இட் ஹஸ் கம் அவுட் டு ஹை எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அண்ட் நைஸ். தோட்டத்தாரனே சார் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு எவ்வளோ பெரிய பெரிய கேமராமேன்களெல்லாம் ஒர்க் பண்ணி பிசி சார்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்காரு, எல்லாம் பண்ணி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. சகானா பாடல் ரொம்ப பிடிச்ச சாங், வெரி ஸ்லோ சாங், வெரி மெலோடியஸ். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நாங்கள் சாங் அந்த ஷூட் பண்ணி நான் ஏசி ஃப்ளோர், அதே மாதிரி ஒரு பெரிய ஃப்ளோர் தான் அது இருக்குல்லையே, ஒன் ஆஃப் த செகண்ட் பிக்கஸ்ட் ஃப்ளோர் அது. அந்த ஃப்ளோரில் வந்து கண்ணாடியிலே செட்டு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சங்கர்லாம் டிஸ்கஸ் பண்ணி கொண்ட முடிவுக்கு வந்தார். நான் போய் அங்கே ஒரு செட்டு போட்டு ஃபஸ்ட்டு லொக்கேஷன் பார்க்கறதுக்கு போகிறப்போ அப்படி பார்க்குறேன், என்னை சுற்றி ஒரு இருக்கிற ஒரு 40 ஆனந்த் தெரிகிறாங்க சுற்றி. ஏன்னா என்னோடய ரிஃப்ளெக்ஷன் சுற்றி தெரியுது. ஐயோ நான் ஒரு ஆளுக்கே எப்படி தெரியுது, நாளைக்கு இவ்வளோ பேர் என்ன எவ்வளோ ரிஃப்ளெக்ஷன் வரும், எவ்வளோ எக்யூப்மெண்ட்ஸ் வரப்போகுது, உள்ள க்ரேன் வரப்போகுது, ஜிப் வரப்போகுது, இதெல்லாம் வரப்போகுது அப்படின்ற மாதிரி பிரச்சனைலாம் வந்து கொஞ்சம் நிறைய ஹோம் ஒர்க்லாம் பண்ணி ரொம்ப கண்ட்ரோல்டாக அது ரொம்ப அதை லைட்டிங்கில் வந்து எதெல்லாம் பண்ணுன்றதெல்லாம் இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்றது ரொம்ப முக்கியமாக இருந்தது அந்த செட்டில். அது எனக்கு ஒரு நல்ல சேலஞ்சிங்காக இருந்தது அந்த சாங்கு. எல்லோரும் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் வந்து எல்லோரும் ரிஃப்ளெக்ஷன் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் அந்த அதாவது கேமரா பக்கத்தில் நிற்கிறாங்க பார்த்தீங்களா, லைட்மேன், அப்புறம் இவங்க டைரக்டர், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், என்னோட அசிஸ்டன்ஸ் எல்லோரும் நிற்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு பிளாக் பெட்ஷீட் கொடுத்து இந்த ஒரு எல்லாருமே கொடுத்து எல்லாம் கவர் பண்ணிட்டு, அந்த பக்கம் பார்த்தோன்னா ரஜினி சார், ஸ்ரீயா பார்த்திங்கன்னா ரொம்ப மாடர்ன், ரொம்ப பல ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எல்லோரும் பிளாக்காக போட்டுட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. அது பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. பட் ஆனால் படத்தில் பார்க்குறப்போ ஒரு ஏசி ஃப்ளோரில் இருந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. ரொம்ப கூலாக இருந்தது அந்த சாங்கு. Music is beautifully composed by Rahman sir and again choreographed by Raju master. He's one of my favorites. He's given the sort of steps he's given for the song are very they complement the song. So again it's just, the steps just become part of the song, and when you do them you feel like you are singing the song
through your dance movements and from within your heart. என் விண்வெளி தலைக்கு மேல் திறந்ததோ அடடா, அந்த வெண்ணிலா வீட்டுக்குள் நுழைந்ததோ, அது என்னுடன் தேநீர் கொண்டதோ. ஓராயிரம் ஆண்டுகள் சேமித்த காதல் இது, நூறாயிரம் ஆண்டுகள் தாண்டிய வாழும் இது. சிவாஜியோட ஃபுல் படம் பார்த்தப்போ, செகண்ட் ஹாஃப் பார்த்தோன்னே அப்போ தான் தெரிஞ்சது இந்த படத்துக்கு டெஃபினட்டாக ஒரு பெரிய ஆர்கெஸ்ட்ரா தேவைப்படும். நம்ம இந்த ஹோல் இன்டர்நேஷ்னல் சவுண்ட் வரணும்னா டெஃபினட்டாக அது எங்கேயாவது அப்ராடில் அந்த அட்லீஸ்ட் அந்த ரீல் வந்து மியூசிக் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ உடனே ப்ரொடியூசர் ஃபோன் பண்ணி சொன்ன மாதிரி இந்த ரீல் வந்து பார்த்தா பயங்கரமாக இருக்குது, ஸோ இதுக்கு மியூசிக் பண்ணால் டெஃபினட்டாக அவ்வளோ பெரிய சவுண்ட் தேவைப்படும். அவர் உடனே ஓகே சொல்லிவிட்டு பட்ஜெட் ஓகே பண்ணி எனக்கு ப்ராகில் ஆர்கெஸ்ட்ராலாம் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தாரு. இதோட முக்கியமான கம்போசிஷன், அதாவது இந்த ஃபைட் சீனில் வர அந்த கோரஸ் ஆர்கெஸ்ட்ரா, அந்த ஓப்பரா ஃபீல் எல்லாமே லண்டனில் கம்போஸ் பண்ணிவிட்டு அங்கே எல்லாத்தையும் முடிச்சு ப்ரொடியூசர் அதுக்கும் வெயிட் பண்ணியிருந்தார் அங்கே ஆல்மோஸ்ட் 2 weeks. அது முடிச்சுட்டு திருப்பி இங்கே வந்து ஒரு பெரிய ஸ்டோரியே இருக்குது அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் முடிச்சதுன்னு சொல்லலாம். So that's what you can see the big sound in the film in certain places which we used. அதிரடி பின்னி மில்ஸில் பண்ணது அகைன் தோட்ட தண்ணி சார் பூந்து விளையாட்டுறதுல அந்த ஃப்ரெஸ்கோ பெயிண்டிங்ஸ் மாதிரி அந்த வால்லெல்லாம் ஒரு பழைய பில்டிங், அந்த இடமே வந்து ஒரு பின்னி மில்ஸ், அது வந்து ஒரு பாழடைஞ்ச இடம்னு வச்சுங்களேன். அதில் ஈச் அண்ட் ஒவ்வொரு கார்னர் ஒவ்வொரு சவரும் அப்படியே அந்த ஏரியா ஃபுல்லுத்துக்குமே பெயிண்ட் பண்ணி ஒரு பெயிண்டிங்ஸ்லாம் பண்ணி அது வந்து ஒரு வெஸ்டர்ன் படம் மாதிரி ஒரு சாங் எடுத்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணது. நல்ல ப்ளூ கலர் எல்லோ கலர் ரெண்டும் டாமினேட் பண்ணுற மாதிரி. அது லாரன்ஸ் ரொம்ப நல்லா டான்ஸ் பண்ணியிருந்தார், கோரியோகிராஃபர் நல்லா பண்ணியிருந்தார்.